ஹைதராபாத் ஃபேமஸ் ஹலீம் செய்வது எப்படி? நிஜாம் கால உணவு உங்க வீட்டு கிச்சனில் எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் வாங்க. ஹலீம் என்பது ஹைதராபாத்தில் இருந்து வரும் மிகவும் பிரபலமான சுவையான உணவாகும். இந்த உணவு ஆட்டிறைச்சி, பருப்பு, தானியங்கள் மற்றும் மசாலா பொருட்களின் கலவையாகும். அரை கப் வேக வைத்த கோதுமை, 1/4 கப் உருட்டிய ஓட்ஸ் அல்லது பார்லி, 1 டீஸ்பூன் கிராம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 15 ஏலக்காய், 1 தேக்கரண்டி கருப்பு சீரகம், 1 முழு இலவங்கப்பட்டை, 1 டீஸ்பூன் கருப்பு மிளகு, 2 டீஸ்பூன் மசூர் பருப்பு, கடலை பருப்பு, 2 டீஸ்பூன் உடைந்த உளுத்தம் பருப்பு, 2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 10 பாதாம், 1 டீஸ்பூன் எள், 500 கிராம் எலும்பு இல்லாத ஆட்டிறைச்சி, 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அரை கப் வெற்று தயிர், தேவையான அளவு உப்பு, 1/4 கப் நெய், 1 கப் நறுக்கிய வெங்காயம், 1/4 கப் உலர்ந்த ரோஜா இதழ்கள், 5 தாய் பச்சை மிளகாய், 2 கப் சிக்கன் ஸ்டாக், 1 கப் முழு பால், 6 கப் தண்ணீர், அரை கப் புதிய புதினா இலைகள், அரை கப் புதிய கொத்தமல்லி, அரை கப் வறுத்த வெங்காயம், ருசிக்க உப்பு, 1 எலுமிச்சை சாறு. பருப்பு மற்றும் தானிய தூள் பகுதியில் பட்டியலிடப்பட்டுள்ள அனைத்து பொருட்களையும் வாசனை வரும் வரை வறுக்கவும். ஆற வைத்து பொடியாக அரைக்கவும். ஆட்டிறைச்சியை இஞ்சி பூண்டு விழுது, தயிர், உப்பு சேர்த்து கலக்கவும். குறைந்தது 30 நிமிடங்களுக்கு அதை ஊற வைக்கவும். பெரிய பாத்திரத்தில் நெய்யை சூடாக்கவும். மாரினேட் செய்யப்பட்ட மட்டனை சேர்த்து 5 நிமிடம் வதக்கவும். நறுக்கிய வெங்காயம், பச்சை மிளகாய், ரோஜா இதழ்கள் சேர்த்து கிளறவும். ஆட்டிறைச்சி கலவையில் தயார் செய்த தானியங்கள் மற்றும் பருப்பு தூள் சேர்க்கவும். சிக்கன் ஸ்டாக், பால் மற்றும் தண்ணீரை ஊற்றவும். இன்ஸ்டன்ட் பாட் அல்லது அடி கனமான பாத்திரத்தின் அல்லது பிரஷர் குக்கரின் மூடியை வைத்து 45 நிமிடங்களுக்கு பிரஷர் குக் முறையில் அமைக்கவும். அழுத்தத்தை இயற்கையாக வெளியிட அனுமதிக்கவும். சமைத்தவுடன் ஆட்டிறைச்சி மென்மையாக இருக்கிறதா என்று சரி பார்க்கவும். ஒரு உருளைக்கிழங்கு மாஷர் அல்லது பிளண்டரை பயன்படுத்தி ஆட்டிறைச்சியை மென்மையான கலவையாக நறுக்கி கலக்கவும். கலவையை 30 நிமிடங்கள் இளம் சூட்டில் கொதிக்க வைக்கவும். புதினா இலைகள், கொத்தமல்லி, வறுத்த வெங்காயம் சேர்க்கவும். நன்றாக கலக்கவும். எலுமிச்சம் பழச்சாறு சேர்த்து கிளறி மேலே நெய் சேர்த்து சூடாக பரிமாறவும். ஹைதராபாத் ஹலீமின் அசத்தலான சுவையை அனுபவிக்கவும்.